வணக்கம் ஆபிரகாம். திருவள்ளூர் அடுத்த ஊத்துக்கோட்டையில் கடந்த 18ஆம் தேதி கச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஆகார் ஜானகிராமன் ஆகிய 2 இளைஞர்கள் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து 2 இளைஞர்கள் உடலையும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. அதாவது குற்றவாளிகள் நேற்று மதியம் 2 மணி அளவில் நீதிமன்றத்திலும் அதே போன்று காவல் நிலையத்திலும் சரணடைந்த நிலையில் அவர்களின் உடலை அடையாளம் காட்டிவிட்டும் சென்று விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது புதைக்கப்பட்ட இடத்தை எந்த இடத்தில் நாங்கள் அவரை கொலை செய்து புதைத்தோம் என்று அந்த இடத்தையும் அடையாளம் காண்பித்து விட்டு சென்று இருந்த நிலையிலும் இன்னும் அவர்கள் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யவில்லை. அதாவது இன்று காலை 8 மணி அளவில் உறவினர்கள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு வந்துவிட்டனர். தனது குழந்தையை எங்கே கொலை செய்து புதைத்தார்கள், அதே போன்று தனது சகோதரனை எங்கே கொலை செய்து புதைத்தார்கள் என அவர்களது உறவினர்கள் காலை 8 மணி முதலே பார்த்தோம்னா உடலை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டோம். அதே போன்று காவல்துறையினர் வாக்குவாதம் செய்தும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது 12:30 மணி ஆன நிலையிலும் பார்த்தோம்னா அவரது உடலை தோண்டி எடுக்கவில்லை என்பதை இவர்களின் குற்றச்சாட்டாக உள்ள நிலையில் மருத்துவர் குழுவிலும் இங்கே இந்த நேரம் வரை வரவில்லை. இதனிடையே சம்பவ இடத்தில் ஊத்துக்கோட்டை ஆய்வாளர் தேவராஜ், அதே போன்று ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் வந்துள்ளனர். இன்னும் இந்த உடலை தோண்டி எடுக்கப்படவில்லை என்று கூறிய இந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் அந்த 2 இளைஞர்களும் புதைக்கப்பட்ட இடத்தில் அவரது உறவினர்களை அழைத்து சென்று இந்த இடத்தில் தான் உங்களது மகன்கள் அதே போல் சகோதரனை புதைத்துள்ளனர் என்று காண்பித்துள்ளனர். இதனிடையே இன்னும் மருத்துவ குழு வராததால் சம்பவ இடத்தில் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. ஆபிரகாம். உள்ள போவாங்க. Thank you.